சப்தம் இப்போ வெளியாக போகக்கூடிய ஒரு திரைப்படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இது சப்தம் என்ற பெயரில் 1972 மாதவன் இயக்கியது. அதோட தொடர்ச்சி என்று நம்ம நினைத்து விட வேண்டாம், இது தனிப்படம். இதில் யாருன்னா 7G சிவாவும் அவரது துணைவியார் அதாவது பானுப்பிரியா சிவாவும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இதில் அறிவழகன் இயக்கத்தில், அறிவழகன் வெங்கடாச்சலம் அவருடைய இயக்கத்தில் ஆதி நடிக்கக்கூடிய 2வது திரைப்படம். ஆமாம், ஏற்கனவே இவர்கள் இணைந்து முதல் அது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரம் என்ற ஒரு திரைப்படம், அது கலவையான விமர்சனத்தை இன்னும் பாராட்டுதல் அதிகமாக பெற்ற ஒரு திரைப்படம் அதில் வந்திருக்கு. இதில் கதை என்னங்க, அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ உலக நாடுகள் மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமாகவும் இந்திய லெவலையும் பண்ணுறாங்க. அதுபோல் பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்காங்க. அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்து எப்படியெல்லாம் அது உண்டா இல்லையா, அது இருந்தால் எதற்காக இருக்கிறது, அது நல்லா பாசிட்டிவாக பயன்படுத்தலாமா நெகட்டிவாக பயன்படுத்தலாமா, இதில் செய்வனைகள்லாம் வச்சு அதெல்லாம் சேர்த்து ஒரு அதற்கென்று ஒரு குழு ஏற்கனவே இருக்குது. நம்ம ஏற்கனவே ஆவி ரவிச்சந்திரன்லாம் பண்ணிட்டு இருந்த மாதிரி அதற்கென்று ஒரு அலுவலகம், அதற்கு குறி கேட்கிறது, அது மாதிரி இருக்கும்பொழுது ஒரு சயின்டிஃபிக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆதி அதனுடைய நிறுவனர் அண்ட் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிறாரு. அதில் இன்னொரு பள்ளியில் தொடர்ந்து பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிறது, தூக்க மாட்டேங்கிறது, இல்லை கீழே விழுந்து செத்து போகிறதுன்னு இருக்கும் பொழுது இது மக்கள் எல்லோரும் ஒரு பீதி அடைவாங்கல்ல, இது என்ன, இது யாரும் தள்ளலை, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், ஒரு ஆவிதான்னு சொல்லிட்டு பள்ளியை கிளப்பி விடணும்ல, அது கிளப்புவதாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார். இப்படி பார்க்கும்பொழுது என்ன நடந்துச்சு இதுதான். இதில் என்னாச்சுன்னா, கேமரா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இது மாதிரி சமாச்சாரத்தில். இதில் என்ன வச்சுருக்குனாக்கா, நிறைய இதில் மியூசிக் தமிழ் அவர் மியூசிக் இந்த தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. தெளிவாக இல்லை, நல்ல தேவையான அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸு த்ரில் இருக்கிற அளவுக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்து ஒரு ஈர்ப்பு, ஏன்னா ஒரு ஃபீலை கொடுக்கறது மியூசிக் தான். மியூசிக்கே இல்லாமல் படங்கள்லாம் அது என்ன கான்செப்டில் வந்தான்றதில்ல, ஒரு பெரிய நடிகரே பண்ணார். மியூசிக் என்பது ஒரு ஃபீலு, ஒரு போகும்பொழுது டைலாக்ல சொல்ல முடியாத மேட்டர்களை பண்ணால் இளையராஜா நிறைய பேசியே தள்ளி பாடியே தள்ளிடுறார். அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் கொடுத்துட்றாங்க. அப்போ இதில் யார் யார் பண்ணி நடிச்சிருக்காங்க, ஆதி அவர் ஏற்கனவே இங்கே நம்ம இதில் நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட, மிருகம் அது மாதிரி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் தெலுங்குலலாம் நம்ம பிஸியாக இருக்கிறாரு. அவர் இந்த கேரக்டரை பண்ணும்பொழுது அதற்கே ஒரு டெடிக்கேட்டடாக அவர் இந்த கேரக்டரை உள்வாங்கி ஏதோ வந்தவன் நடிச்சது இல்லாமல் அதை ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறார். ஸ்டண்டிங் சாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது ஆக்ஷன்ஸ்லாம் சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அப்புறம் S2 மீடியா சார்பாக பிஆர்ஓ சதீஷ் இந்த படத்தை கொண்டு போவதற்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். ஓகேங்க, இப்போ ஆதி தான் நம்ம சொல்லிட்டோம். லைலா முக்கியமான கேரக்டரு. லைலா என்பது அவர்கள் அது வில்லியா அது ஹீரோயினா என்பதை விட அந்த படத்தோடைய போக்குக்கு நல்லா எடுத்து கொடுத்துருக்கிறார். இதில் என்னாச்சுன்னா, சிம்ரன் சென்னையை ஆட விட்டு சிம்ரன் இதில் செய்திருக்கிறார்கள். ஒரு சமூக செயல்பாட்டாளர்கள், பிள்ளைகளை தத்தெடுக்கக்கூடிய ஒரு மனுஷியாக நின்று அதை தன்னுடைய பணியை ஒரு மெச்சூர்டு ஆக்ஷனில் அவர் அழகாக கொடுத்துருக்காங்க. MS பாஸ்கர் ஒரு குணச்சித்திர நடிகரில் இப்போ வரிசையில் பார்த்தோம்னா, அவர் ஒரு காட்டில் அல்லது ஒரு சுடுகாட்டில் அந்த பிண பெட்டிகள் அல்லது ஒரு ஆசாரி மாதிரி இருந்து பல தத்துவங்களை கொடுக்குறது ஒரு பக்கம் தான், போரடிக்காமல் அவருடைய பாணியில் கொடுத்துருக்கிறார். அது விவேக் பிரசன்னா அவர் ஆதியோட நண்பராக இருந்து ஒரு இடத்துல கைகால் ஒழிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு அது நிறைய அவருக்கு டைரக்ஷன்ஸ் அது மாதிரி கொடுக்குறாங்க. இதில் என்னாச்சுன்னா, இந்த படம் எல்லோரும் பார்க்கலாமா? ஆமாம், சமூக செயல்பாடு, அதாவது அந்த கல்வி நிறுவனங்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய தவறுகளை மறுக்கின்றன அப்படிங்கிறத ஒரு பட்ட வெளிச்சமாக கொண்டு போகிறாங்க. அது மாதிரி எது உங்களுடைய ஆழமான தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை ஒரு பர்சனை 30-35 வருஷமாக அவனை எப்படியெல்லாம் செய்ய, ஒரு டாக்டர் தொழில் என்பது ஒரு புனிதமான தொழில்.
ரமணாவில் தான் அதை வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பட்ட வெளிச்சமாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக அது வந்திருக்கு. இது எல்லாரும் பார்க்கலாம். ஒரு டாக்டர்ஸு, ஒரு கல்வி நிறுவனங்கள் புனிதமாக கல்வி மருத்துவம்லாம் எப்படி புனிதமாக நினைக்கிறான், அவர்களாம் எப்படி ஒரு சில்லறையாக சீப்பாக ஒரு திருட்டுக்காரங்களாக இருக்கிறானுங்கிறத ஒரு நல்லா சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மக்கள் விழிப்புணர்வோடு கூடிய ஒரு படங்கள். அவர் பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை எப்படிலாம் தத்தெடுக்க வேண்டிய நெசசிட்டி அவசியம். அது குறிப்பாக ஊனமுற்றவர்களை, ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒவ்வொரு பிறவிக்கும் இந்த உலகத்தில் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்று நாம் அறிந்து கொண்டால் வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது தான் இந்த படம் சொல்லுது. பார்க்கலாம்.